என்ன சொன்னாரு சார் முதலமைச்சர்? தென் மாவட்டத்தில் ஓட்டுகள் எப்படி கவனிசமா இருக்கு? முதல் முறையா உதயநிதி சின்னத்தில் நிக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? 3 முறை முதலமைச்சரா இருந்தீங்க. தென் மாவட்ட மக்கள் ஏற்கனவே மீண்டும் தமிழகத்தில் தளபதியுடைய ஆட்சிதான் வர வேண்டும் என்று நல்ல முடிவு எடுத்து விட்டார்கள் என்பதை என்னுடைய தேர்தல் கால சுற்றுப்பயணத்தில் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் என்பதை தெரிவித்தேன். சார், நேர்காணல்ல முதலமைச்சர் என்ன சொன்னார்? எவ்வளவு சுவாரஸ்யமா தொகுதிகளிலும் விருப்ப மனு அளித்திருக்கின்றவர்களிடம் கருத்து கேட்டிருக்கிறார். வெற்றி வாய்ப்பு பற்றி விவரமாக பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் விவரமாக தளபதியோடும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேனி அதிமுக கோட்டைங்கிறது மாறிடுச்சா சார்? எப்படி இருக்கு களத்துல? அதிமுகவே இப்ப இல்ல. நன்றி. மாண்புமிகு தளபதி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய நீண்ட ஒரு 5 ஆண்டு கால அரசியல் ஆட்சியினுடைய நன்மைகள், திட்டங்கள் அனைத்தும் மக்களிடத்தில் பரவலாக பேசப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அத்தனை திட்டங்களும் அற்புதமான திட்டங்கள் என்று மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக 2ஆம் முறையாக மாண்புமிகு தளபதி அவர்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்வார். பிரச்சாரம் செய்ய தொடங்கிட்டீங்க, பிரச்சாரம் எப்படி சார்? என்ன சொன்னாரு சார் முதலமைச்சர்? தென் மாவட்டத்தில் ஓட்டுகள் எப்படி கவனிசமா இருக்கு? முதல் முறையா உதயநிதி சின்னத்தில் நிக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? 3 முறை முதலமைச்சரா இருந்தீங்க. தென் மாவட்ட மக்கள் ஏற்கனவே மீண்டும் தமிழகத்தில் தளபதியுடைய ஆட்சிதான் வர வேண்டும் என்று நல்ல முடிவு எடுத்து விட்டார்கள் என்பதை என்னுடைய தேர்தல் கால சுற்றுப்பயணத்தில் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் என்பதை தெரிவித்தேன். சார், நேர்காணல்ல முதலமைச்சர் என்ன சொன்னார்? எவ்வளவு சுவாரஸ்யமா தொகுதிகளிலும் விருப்ப மனு அளித்திருக்கின்றவர்களிடம் கருத்து கேட்டிருக்கிறார். வெற்றி வாய்ப்பு பற்றி விவரமாக பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் விவரமாக தளபதியோடும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேனி அதிமுக கோட்டைங்கிறது மாறிடுச்சா சார்? எப்படி இருக்கு களத்துல? அதிமுகவே இப்ப இல்ல. நன்றி. மாண்புமிகு தளபதி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய நீண்ட ஒரு 5 ஆண்டு கால அரசியல் ஆட்சியினுடைய நன்மைகள், திட்டங்கள் அனைத்தும் மக்களிடத்தில் பரவலாக பேசப்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அத்தனை திட்டங்களும் அற்புதமான திட்டங்கள் என்று மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக 2ஆம் முறையாக மாண்புமிகு தளபதி அவர்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் அமர்வார். பிரச்சாரம் செய்ய தொடங்கிட்டீங்க, பிரச்சாரம் எப்படி சார்?